வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையோட எபிசோட் மே 13ஆம் தேதி இது ராத்திரி ரெக்கார்ட் பண்ணுறேன். நாளைக்கு காலைல 14 தேதி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வரும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மாதிரி ரிகவரி ஆச்சு. நிஃப்டி ஒரு 14 பேசிஸ் பாயிண்ட்ஸு, மிட் கேப் ஒரு 27 பேசிஸ் பாயிண்ட்ஸு, ஸ்மால் கேப் ஒரு 31 பேசிஸ் பாயிண்ட்ஸும், மைக்ரோ கேப் ஒரு 70 பேசிஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு ரிகவரி ஆச்சு. பட் அது ஒரு ப்ராடிஷ் ரிகவரியாக இருந்தது. 1700 ஸ்டாக் ஏறித்து 1200 ஸ்டாக் தான் இறங்கித்து. ஸோ கிளியராக இதில் என்ன தெரியறதுன்னா, ஓரளவுக்கு லார்ஜ் கேப்ஸில் ப்ரெஷர் இருக்குன்னா எஃப்ஐஎஸ் விற்றாங்கன்னு தெரியுது. அண்டு ப்ராட் பேஸ்டாக இருக்கிற ரேலினால ரீட்டைலர்ஸும் டிஐயும் வாங்கினாங்கன்னு தெரியுது. அது கரெக்ட் தான். ஏன்னா எஃப்ஐ இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 4700 கோடி விற்றாங்க. நேற்று 2000 தான் விற்றாங்க, இன்னைக்கு 4700 கோடி விற்றாங்க. அண்ட் டிஐஎஸ் இன்னைக்கு ஒரு 5800 கோடி வாங்கினாங்க. ரைட். அண்ட் ரீட்டைலும் அதோட வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது 1000 கோடி தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ ப்ராட் ரேலி வந்ததுனால அது. ஸோ என்னத்துக்கு எஃப்ஐஐ விற்கிறாங்கன்னா, ஆயில் விலை இன்னும் 105 107 அதே ரேஞ்சில் இருக்கு. ஜியோபாலிட்டிக்கல் வார் ஃப்ரண்ட்ல ஒன்றும் பெருசா வார் முடிகிற மாதிரி தெரியல. ஈரானோட ப்ரொபோசலை திருப்பி ட்ரம்ப் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே அதே சூழ்நிலை தான் நடக்கிறது. பிளஸ் இந்த எஃப்ஐ அவுட்ஃப்ளோனாலையும் நம்ம கரன்சியும் கொஞ்சம் வீக்கன் ஆகிருக்கு. இன்னைக்கு 95 94 டச் ஆச்சு, அப்புறம் 95 70 முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, இந்த 1 இயர் ஃபார்வர்டோட ஸ்வாப் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அது 380 பாயிண்ட் ஆச்சு. ஸோ 95 70 380 9980 ஒரு வருஷம் கழிச்சு ருபி போகும் அப்படின்னு எதிர்பார்ப்பதால நேச்சுரலா எஃப்ஐஎஸ்க்கு அவங்களோட ஹெட்ஜிங் பர்பஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 அடுத்த வருஷம் தெரியறது ருபி. ஸோ அதனால தான் அவங்க விற்பனை ப்ரோக்ராமை ரெடியாக வச்சுருக்காங்க. டிஐஎஸ் கொஞ்சம் லார்ஜ் கேப் அவங்க சொன்னதை வாங்கியிருக்காங்க. பட் லார்ஜ்லி மிட் அண்ட் ஸ்மால் கேப் அங்கே தான் வாங்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த செக்டர்லாம் இன்னைக்கு ஏறிச்சுன்னா, ரீட்டைலோட பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால அந்த ரீட்டைல் இதெல்லாம் இத்தனை நாளாக ஓட்டியிருந்தாங்களோ, மெட்டல் செக்டர், டிஃபென்ஸ் செக்டர், கன்சியூமர் டூரபிள் செக்டர், என்ன இதெல்லாம் தான் இன்னைக்கு ஏறித்து. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் ஏறித்து. எது இன்னைக்கு மோசமாக அடிப்பட்டதுன்னா ஐடி 1% டவுனு. அது நேற்றுக்கு ஒரு 3.5% டவுன் ஆச்சு. ஸோ ஐடியில் என்ன ஆச்சு, நேற்றுக்கே இது டவுன் ஆச்சு. பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், நேற்று பேசல. என்னன்னா, அந்த ஓபன்ஏஐங்கிற கம்பெனி இப்போ ஒரு $4 பில்லியன் இன்னொரு புது கம்பெனியை உருவாக்கி, அது கஸ்டமர் இடத்துல போய் அவங்க இன்ஜினியரை செட் பண்ணி அவங்களே ஏஐ யூஸ் பண்ணி அவங்க ஆப்ரேஷன்ஸை ஸ்மூதன் பண்ணுறதுக்கு பண்ண போகிறாங்க. ஸோ டைரக்ட் காம்படிஷன் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு எதிராக வராப்பில் அவங்க தகவல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால உலகெங்கும் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒரு தாக்குதல், அதுல இந்தியன் ஐடிக்கும் தாக்குதல். ஸோ இது என்னன்னா, நியூஸ் ஒன்று மாற்றி ஒன்று இந்த மாதிரி வந்துன்னே இருக்கு. ஐடி இண்டெக்ஸ் இந்த வருஷம் பிகினிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 25% இறங்கியிருக்கு. ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னா வேல்யூ ஜோனுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த வேல்யூ ஜோன்லேயே ரொம்ப நாள் இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அடுத்த ஏஐ கம்பெனி கிளாடோ யாரோ அடுத்த ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ திருப்பி அந்த ரியாக்ஷன் வரும். இன்னைக்கு இந்த ஐடி கம்பெனிலாம் அந்த ஏஐ பற்றி புரிஞ்சுட்டு அவங்க ப்ராப்பராக ஏஐயை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் மோட மாற்ற போகிறாங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காத வரைக்கும் ஐடி இந்த மாதிரி இதாக இருக்கும். ஸோ வேல்யூ ஜோனில் இருக்கும். வேல்யூக்கு வாங்குறது தான் வாங்கிக்கலாம். பட் க்ரோத் ஆகணும், அது வர வாய்ப்பு இல்லை. ரைட்டா? ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, ஐடியை விட்டுட்டு மற்றதெல்லாம் இன்னைக்கு ஒரு ரிலீஃப் ரேலி நடந்தது. ஏன்னா 4 நாளாக மார்க்கெட் எனக்கு கடந்த 2 நாள் மிஸ்டர் மோடி சொன்ன பேச்சுனால ரொம்ப பயங்கரமாக விழுந்தது. ஸோ நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இப்போ கொஞ்சம் விலை இறங்கி இருக்குன்னு நினச்சிட்டு அவங்க இன்னைக்கு போய் வாங்கியிருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஎஸோட பொசிஷன் கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, ஷார்ட் பொசிஷனும் ஹெவிலி ஷார்ட்ல தான் இருக்காங்க. புட் கால் ரேஷியோ எடுத்துங்க, லாங் ஷார்ட் ரேஷியோ எடுத்துங்க, எது எடுத்தாலும் அவங்க ஷார்ட் பொசிஷன் கேரி பண்ணுற மாதிரி தான் தெரியறது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, அது கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு பச்சை நேரத்தில் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக குட் நியூஸ் ஏதாவது வர மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ஷார்ட் கவரிங் மார்க்கெட் ஏறலாம்ங்கிற வாய்ப்பு இருக்கு. பட் ஓவராலாக அந்த வார் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஐஸ் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் அப்ரோச் தான் வச்சுருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும். அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு கிரைஸ் கரெக்ஷன் பார்த்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ ஒரு வாலடைல் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ நான் இன்னைக்கு இன்னொரு டாபிக் கவர் பண்ணலான்னு இருக்கேன். மிஸ்டர் மோடியோட இந்த ஆஸ்டரிட்டி பற்றி பேசினார்ல, எல்லாரையும் இவர் கேட்டாரு, இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி வாங்குறத கம்மி பண்ணுங்க, டிராவல் பண்றதை கம்மி பண்ணுங்க, வெளிநாட்டு போறதை கம்மி பண்ணுங்க, இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிதான் பண்ணுங்க, ஒரு ஃபார்மர்ஸ்ட்டு கூட நீங்க இம்போர்ட்டட் ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாரு. இதுக்கு இந்த எச்சரிக்கை விட்டார். என்னன்னா, இது ஒரு வாலண்டரியா எல்லாரோட கம்ப்ளைன்ஸை கேட்கிறார் பிஃபோர் மேண்டேட்டரியா ஏதாவது டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ரைட்டா? ஏன்னா பொருளாதாரோட சிச்சுவேஷன் ரொம்ப வீக்கா இருக்கு.
என்ன காரணம்னா ஆயில் தான் காரணம். ஏன்னா ஆயில் வந்து என்ன பாதிக்கும், நம்மளுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் நம்ம நாடு, அதாவது இன்ஃப்ளோஸ் ட்ரேட் டெபிசிட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதுவே டெபிசிட்ல தான் இருக்கு. அதுக்கு மேல கரண்ட் அக்கௌண்ட்ல மற்றபடி டாலருக்கு பணம் வெளில போச்சோ இல்ல டாலர் பணம் உள்ள வந்து அதான் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. ஸோ ட்ரேட் பிளஸ் ரெமிட்டன்சஸ் மூவ் அப் அண்ட் டவுன் ஆகுது இல்லையா ஆன் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ அது வந்து 0.8% ஆஃப் ஜிடிபியில இருந்தது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது அப்போ வந்து ஆயிலோட விலை ஆவரேஜா $65 to $70 இருந்தது. ஸோ அதனால தான் அது அந்த மாதிரி. ஏன்னா ஆயில் தான் நம்ம சிங்கிள் பிகெஸ்ட் இம்போர்ட், $175 பில்லியன், 22% ஆஃப் அவர் இம்போர்ட் பில் ஆயில். ஸோ இதுல என்ன இருக்குன்னா இப்போ $70 இருந்து இப்போ $105 போயிருக்கு வச்சுக்கோங்க. $35 ஏறி இருக்கு. அதாவது 70க்கு மேல 35னா 50% ஏறி இருக்கு. ஸோ அதனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் மேல என்ன பாதிப்பு வரும்னா, பல அனலிஸ்ட் இவங்கெல்லாம் எக்கானமிஸ்ட்லாம் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாரும் வேரி பண்றது பிட்வீன் 1.8 to 2.4. ஸோ 50% ஆயில் பிரைஸ் ஏறினாலும் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 3 மடங்கு 0.8 இருந்து 2.4 போகலாம் அப்படின்னு. அது போனதுனால என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி தெரியுது ருப்பி மேல ப்ரெஷர் வரும். ஏன்னா ஒரு வீக்கனிங் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆட்டோமேட்டிக்கா அது ருப்பி வந்து பணம் இருக்கா உங்களுக்கு எல்லாம் பே பண்றதுங்கிற டவுட் வந்து ருப்பியை வீக்கன் பண்ணிடுவாங்க. அதுதான் நடந்துருக்கு. பிளஸ் ரெண்டாவது என்னன்னா பிசிக்கல் டெபிசிட்லையும் வந்து இது பாதிக்கும். ஸோ பிசிக்கல் டெபிசிட்ல பாதித்தா அல்டிமேட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறி இன்ஃபிளேஷன் ஏறி நாட்டுக்கு ஒரு நிலைமையை அண்ட் ரிஸ்க் ரேட்டிங் கம்மியாயிடுச்சு நாட்டுக்குன்னா வெளிநாட்டுல இருந்து வர பணம் இன்னமும் கம்மியாயிடும். எஃப்ஐஐ பணம் ஒண்ணுங்க, எஃப்டிஐ பணம் மற்ற ரெமிட்டன்ஸும் கம்மியாயிடும். ஸோ இந்த சூழ்நிலைக்கு வந்து அல்டிமேட்டா இந்தியா ஒரு நாள் தான் இது வரைக்கும் ரீட்டைல்ல பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தாம உட்காந்துக்கும். மற்ற எல்லா நாட்டுக்கும் ஏற்றிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எலெக்ஷன்னாலே கூட இருக்கலாம். பட் ரெண்டாவது அவங்கள்ட்ட ஸ்டாக் இருந்திருக்கலாம், சரி அப்சர்வ் பண்ணலாம்னு எல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்தாங்க, எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணாங்க. பெட்ரோல $13 13% 3% குறைச்சாங்க, 10% குறைச்சிட்டாங்க. டீசல்ல 10 இருந்தது 0 ஆக்கிட்டாங்க. ஸோ இது ஒரு பர்டன் கவர்மெண்டே பிக்அப் பண்ணிட்டு மக்கள் மேல இந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. ரெண்டாவது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியை நீ அப்சர்வ் பண்ண லாஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இத்தனை நாளா அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த $105 லெவல்ல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு ஒரு நாளைக்கு நஷ்டம் 1500 இருந்து 1600 கோடி ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துக்கு 20 ஒர்க்கிங் டே அப்படின்னு வச்சிருந்தாங்கன்னா 30,000 கோடி பர் மந்த், அதாவது 3.5 லட்சம் per annum ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட லாஸ். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி தானே லாஸ் இல்ல, ரிலையன்ஸும் நேரம் எடுத்துட்டா மற்றதெல்லாம் கவர்மெண்டோட கம்பெனி. ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, இது வந்து அவங்க நஷ்டம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வர டிவிடெண்டும் கம்மியாயிடும். அல்டிமேட்டா கவர்மெண்டோட பினான்சஸ்ல அந்த டிவிடெண்டுக்கு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க இல்லையா, அது இல்லாம போயிடும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு மேலதான் இந்த பாதிப்பு வருது. ஸோ இந்த லாஸ் வந்து நாட்டுக்கோட லாஸ். ஏன்னா பிஎஸ்யூஸ் தான் பல்க், ஐஓசி, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் எல்லாம் கவர்மெண்டோட கம்பெனிஸ் தானே. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட 30,000 கோடி பர் மந்த் லாஸ். அண்ட் கவர்மெண்ட் இந்த எக்ஸைஸ் டியூட்டி கட் பண்ணதுனால 14,000 கோடி பர் மந்த் லாஸ் கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ 30 + 14 44,000 கோடி பர் மந்த் லாஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்துருக்கு. ஸோ அது அல்டிமேட்டா நம்ம ரிஸ்க் ரேட்டிங் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணி இன்ஃபிளேஷன் கண்ணாவினான்னு பயங்கரமா ஆயிடும், பிசிக்கல் டெபிசிட் ஏறிச்சுன்னா. ஸோ இது வந்து சூழ்நிலை இந்த மாதிரி போக முடியாது. ஸோ அதுக்கு தான் ரீட்டைல் பெட்ரோல் பிரைஸை ஏற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை வர்றதுனால தான் முதல்ல மிஸ்டர் மோடி வந்து ஒரு வாலண்டரியா நீங்கள்லாம் வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏன்னா டபுள் இம்பாக்ட் வருது இல்லையா. ஒன்று வந்து ஆயில் பிரைஸ் ஏறிடுது, ரெண்டாவது இந்த ருப்பி வீக்கன் ஆகுது இல்லையா. ருப்பி வீக்கன் ஆனா அந்த ஆயில் லேண்டட் பிரைஸ் ரூபாயில இன்னமும் ஏறும். ஸோ டபுள் நெகட்டிவ் இம்பாக்ட். அண்ட் இதுல தான் கோல்டு வந்து நடுவில் புந்து இருக்கு. இப்போ கோல்டு வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட், பட் ஆயில கம்பேர் பண்ணா அது ரொம்ப கம்மி இம்போர்ட். ஒரு 800 tons per இயர் நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ அந்த 800 tons per இயருக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அதை குறைக்கிறது. ஏன்னா அந்த 800 tonsல மொத்தமா இம்போர்ட் தான். இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆஃப் கோல்டு ஹார்ட்லி எனிதிங். ஸோ அதுக்கான டாலர் சப்ளை பண்ணோம்ல ஆர்பிஐ. ஸோ அதனால கரன்சி மேல இன்னும் ப்ரெஷர் வருது. ஸோ அதனால ஆயிலோட சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ் ஆகுது கோல்டுனால. அண்ட் கோல்டு என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த கோல்டு ஜுவல்லரி எல்லாம் ஆக்சுவலா 800 tons per இயர்ல ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 550 to 600 tons ஜுவல்லரினால பண்ணியிருந்தோம். பட் இந்த கோல்டு வேலை ஒரு 50-60% ஒரு வருஷத்துல ஏறினால ஆட்டோமேட்டிக்கா கோல்டு ஜுவல்லரியோட கான்ட்ரிபியூஷன் கம்மியாயிருக்கு. எவ்வளோ, இப்போ ஒரு 430 டன் போன வருஷம் நான் பார்த்தேன் நம்பரு. பட் என்னன்னா அதோட சேர்ந்து இப்போ இடிஎஃப்ல கோல்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா.
அது வந்து 9,000 கோடி இருந்தது ETF AUM ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 65,000 கோடி இருக்கு. 7 மடங்கு கோல்டு ETF ஏறி இருக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து பார்த்தா கோல்டு இந்த ETF கம்பெனி ETF லான்ச் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கோல்டு வாங்கி ஆகணும், இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ கோல்டுனால கரன்சியில ப்ரெஷர் வந்து அதனால ஆயிலோட இம்பாக்ட் இன்னும் மோசமா ஆகின்றதுனால தான் கோல்டு மேல அவர் ஜுவல்லரி எல்லாம் வாங்குறத கம்மி பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டார். அந்த வாலண்டரி ஆக்ஷனை இன்னைக்கு கரெக்டா மேண்டேட்டரி ஆக்ஷனா மாத்தி 9%, 6% இருந்த டியூட்டியை 15% ஆக்கி 9% டியூட்டி ஏற்றிட்டாங்க. ஏன் பண்றாங்க? ஏன்னா அவங்களோட எண்ணம் வந்து இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது இல்லை. ஏன்னா மொத்த கோல்டோட இம்போர்ட் கம்மி ஆகல, இதே லெவல் இருந்து அந்த 15% இப்போ போடுறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு 5,000 6,000 கோடி பர் மந்த் தான் இன்கம் வர வாய்ப்பு இருக்கு. 44,000 கோடி எங்க, 5,000 6,000 கோடி எங்க, கரெக்டா? ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு இன்கம் ஜெனரேஷனா இல்லை, பட் ஜெனுவினா அவங்க வந்து கோல்டோட டிமாண்ட் இதனால குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. அண்ட் முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணும்போது 2013 என்ன பண்ணாங்க, இம்போர்ட் டியூட்டியை ஏத்தினாங்க. அப்போ வந்து கம்ப்ளீட்டா கோல்டோட பர்ச்சேஸ் கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் அந்த காஸ்ட் ஏறதுனால இப்பவும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இந்த மாதிரி ஒரு டியூட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் இன்கம் வரும் கவர்மெண்ட்க்கு. அதனால கொஞ்சம் பெட்ரோல் பிரைஸ் ஹைக்க கொஞ்சம் தள்ளி போடலாம் பெராப்ஸ், அவ்வளவுதான். இன்னொரு மேட்டர் என்னன்னா இதுல டிராவல்ல என்னன்னா வெளிநாட்டுக்கு போறது, அது டாலரோட டைரக்ட் இம்பாக்ட். அதே மாதிரி லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்கு தெரியுமா, $250,000 ஒவ்வொருவரும் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து இதுவரையும் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அது மேல கை வைப்பாங்க. ஏன்னா அது டைரக்டா டாலர் இம்பாக்ட் ஆகுது. நம்ம நாட்டிலேயும் டாலர் தூக்கி வெளிநாட்டுல அசெட்ஸ்ல ஈக்விட்டிஸ் இதுல லேண்ட் வாங்குறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து கர்வ் பண்ணலாம் ஒரு கரன்சியில ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. ரெண்டாவது என்ஆர்ஐஸ்லேருந்து பணம் வரதுக்கு ஏதாவது கொஞ்சம் இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து டாலரை வர வைக்கலாம். ஸோ கரன்சியோட இம்பாக்டுக்கு இதுதான் இந்த டிராவல். இதனால வெளிநாட்டு போற டிராவலுக்கு ஒரு டாக்ஸ் மாதிரி கூட போடலாம், ஏன்னா உங்களுக்கு வெளிநாட்டு போறதை கம்மி பண்றதுக்காக. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல போனா பெட்ரோல் யூசேஜ் கம்மி ஆகும்னு வாலண்டரியா சில இது ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. எப்படி நடக்கிறது நம்ம மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். பட் என்ன பண்ணாலும் அதோட இம்பாக்ட் அதிகமா இந்த பெட்ரோல் பிரைஸை ஹைக்க கொஞ்சம் டிலே பண்ணலாம், கொஞ்சம் பெட்ரோல் பிரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் ட்ரை பண்றாங்க. அண்ட் இன்னொரு டெசிஷன் அனௌன்ஸ் பண்ணல, அது வந்தான்னா அது இன்னும் பாதிக்கும். அது வந்து கன்சூமர் டூரபிள்ஸ், அதுதான் இன்னொரு பெரிய இம்போர்ட் நம்மளுக்கு. அந்த கன்சூமர் டூரபிள்ஸ்ல $7 to $8 billion இம்போர்ட் பண்றோம். ஸோ அதுல வந்து போட்டு ஒரு 20% டாக்ஸ் போட்டானா அதுலேருந்து ஒரு 5,000 6,000 கோடி வரலாம். பட் அதனால என்ன ஆகும்னா நிறைய லேப்டாப்போட காம்பனன்ஸ்லாம் இம்போர்ட் ஆகி லேப்டாப் திருப்பி எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் பாதிக்கும். ஸோ கஸ்டமர் டெசிஷன், பட் வந்தாலும் வரலாம். ஏன்னா எப்படியாவது கரன்சியோட வீக்கனிங் ஆயிலோட வீக்கனிங் ரெண்டையும் கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சுட்டு சில மேண்டேட்டரி டெசிஷன்ஸ் இந்த எல்ஆர்எஸ் ஸ்கீம் அந்த மாதிரி பண்ணலாம். பட் பெட்ரோல் பிரைஸ் ஹைக் இமீடியட்டா பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலை $105 வார் நாளைக்கு முடிஞ்சுடுத்துன்னா இந்த அளவுக்கு பாதிப்பு வராது இல்லையா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 8 வாரம் இந்த மாதிரி இருக்கிறது வரைக்கும் கவர்மெண்ட் ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னு என்னோட நம்பிக்கை. ஸோ ஜூன் ஜூலை போகிறது. ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி எப்படி நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இது வார் இன்னும் 6-8 வாரம் தள்ளி போயிட்டே இருந்ததுன்னா அப்போ டெஃபினட்டா அவங்க பெட்ரோல் பிரைஸ் ஹைக் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. 44,000 கோடி பர் மந்த், 5 லட்சம் கோடி பர் ஆனம். அந்த நஷ்டம் நாடால பொறுத்துக்க முடியாது. எல்லாரும் பங்கு எடுத்துக்கணும், ரீட்டைலும் சரி கம்பெனிஸும் சரி எல்லாம் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்க போனா எவ்வளவு ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அபிப்பிராயத்துல $5 to $6 பெட்ரோல் ஏற வாய்ப்பு இருக்கு. எல்பிஜி சிலிண்டர்ல ஒரு 30 or 40 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு ஏதோ வாய்ப்பு இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி வார் முடியாத பட்சத்துல இந்த ஆயில் இதே 105 லெவல்ல இன்னும் 6 to 8 வாரம் இருந்தா பெட்ரோல் பிரைஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள வார் முடிஞ்சு இது முடிஞ்சுன்னா சூழ்நிலை சரியாயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு பிரீஃபா இந்த மோடி எடுத்த டெசிஷனுக்கு என்ன காரணம், என்ன இம்பாக்ட், என்ன நடக்கலாம் அப்படின்னு என்னோட அபிப்பிராயத்தை உங்களோட ஷேர் பண்ணேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ அடுத்த நாள் வந்து நான் அடுத்த வாரன் மார்க்கெட்ல நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.